கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய பிருந்தாவன் காலனி அண்ட் அதுல இருக்கக்கூடிய 8 ஃபேமிலிஸ்க்கு ஹேட்ஸ் ஆஃப்ங்க. இந்த கோயம்புத்தூர்ல நடந்த அந்த ஒரு பொண்ணுக்கு ஏற்பட்ட அசம்பாவிதம், ஒரு 3 திருட்டு கேவலமான அசிங்கம் புடிச்ச மனிதர்கள் வந்து எவ்வளவு ஒரு மோசமான விஷயத்தை அந்த பொண்ணுக்கு பண்ணாங்களோ, அந்த பொண்ணு தப்பிச்சு இந்த பிருந்தாவன் காலனி அப்படிங்கிற ஒரு ஏரியாக்குள்ள போயிருக்காங்கன்னும், அந்த ஏரியால இருந்த 8 ஃபேமிலிஸ் ஒன்னா சேர்ந்து அந்த பொண்ணுக்கு என்னென்ன ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த பொண்ணு வந்து ஒரு சாதாரண அந்த அந்த பொண்ணோட பேரு தெரியாது, ஐடென்டிட்டி தெரியாது, யாருக்குமே எதுவுமே தெரியாது. ஆனா அந்த பொண்ணு வந்து ஒரு சாதாரண பொண்ணு இல்லைங்க. ஷி இஸ் அ ஃபைட்டர். அந்த பொண்ணு வந்து ஒரு இரும்பு மனுஷி. என்ன ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க. அங்க இருக்கிற 8 ஃபேமிலிஸ் இந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. 8 ஃபேமிலி ஹெல்ப் பண்ணது மட்டும் இல்லாம இது நடந்த இடத்துக்கு சில பேர் வேற போய் பார்த்திருக்காங்க. ஜெனரலா நம்ம ஊர்ல வந்து ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா தாண்டி தான் போக ஆரம்பிப்போம். பட் இங்க இருக்கிற ஃபேமிலிஸ் அத்தனை பேர் ஹெல்ப் பண்ணது மட்டும் இல்லாம இதை எதிர்க்கிறதுக்கும் கிளம்பி போயிருக்காங்கங்கறத யோசிக்கிறப்போ அப்சல்யூட் ஹேட்ஸ் ஆஃப். நம்ம சேனலோட கோல் வந்து சொசைட்டில நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசுறது மட்டும் கிடையாது. சொசைட்டில இருக்கக்கூடிய ஹீரோயிக்கான விஷயங்களை வந்து மறுபடியும் மக்கள் கிட்ட கொண்டு போய் சொசைட்டி மேல மறுபடியும் நம்பிக்கை உருவாக்குறதும் கூட தான். இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, இந்த கோயம்புத்தூர்ல நடந்த அசம்பாவிதத்துக்கு அப்புறம் அந்த பொண்ணுக்கு என்ன நடந்துச்சு, அந்த பொண்ணு எப்படி அங்கேருந்து தப்பிச்சிருக்காங்க, அதுக்கப்புறம் எப்படி போலீஸ் வந்திருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து எப்படி ஹாஸ்பிட்டல் போனாங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நான் போஸ்ட் பண்ண வீடியோல இது பேசல. பட் அதுக்கப்புறம் அந்த ஹிந்து அண்ட் இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல வந்து இருக்கக்கூடிய ஜேர்னலிஸ்ட் இதை பத்தின ஆர்டிகல் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. மல்டிபிள் ஆர்டிகல்ஸ் இதை பத்தி இருக்குது. அது எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி இன்னைக்கு வீடியோ நான் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்ல போறேன். பட் அதை பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி as I always say, இந்த கோயம்புத்தூர் விஷயம் மட்டும் இல்ல, காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும், கென்டக்கில இருந்து கிருஷ்ணகிரி வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் நீங்க டெய்லி 10 நிமிஷத்துல எவ்ரிதிங் தட் மேட்டர்ஸ் நீங்க டெய்லி 10 நிமிஷத்துல தெரிஞ்சுக்கணும், ஈஸியா எனக்கு புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மதன் கௌரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி MG ஸ்குவாட்ல சேருங்க. ஆல்ரெடி நீங்க என் மேல வச்ச நம்பிக்கை தான் என்னைய ஓட வச்சிட்டு இருக்குது. இப்போ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். என்ன நடந்திருக்குங்கிறத பார்க்க ஆரம்பிப்போம். சல்யூட் டு த bravery ஆஃப் த கேர்ள், கண்டிப்பா, அண்ட் சல்யூட் டு ஆல் த 8 ஃபேமிலிஸ். ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் MG ஸ்குவாட். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து எனக்கு கோயம்புத்தூர் வந்து ரொம்ப பெரிய பழக்கமான ஒரு ஊர் கிடையாது. நான் ஃபுல் அண்ட் ஃபுல் மதுரை தெரியும், எனக்கு வந்து சென்னை போகிற அளவுக்கு தெரியும், பெங்களூர் தெரியும். இதுதான் வந்து என்னோட வளர்ந்த பருவம், எனக்கு தெரிஞ்ச ஊர்களும் கூட. கோயம்புத்தூர் வந்து ஆனால் ஏர்போர்ட்டுக்கு வந்து நான் ஒரு அட்லீஸ்ட் வந்து ஒரு 10-20 தடவை போயிருப்பேன். எனக்கு அந்த கணபதினு ஒரு ஏரியா தெரியும். அதை தாண்டி எனக்கு கோயம்புத்தூர் நிறைய தெரியாது. ஸோ ஜியாகிரபிக்கலாக நான் ஏதாவது 1-2 மிஸ்டேக் மேக் பண்ணேன்னா மைண்ட் பண்ணாதீங்க. என்ன மேட்டருங்கிறத நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் என்ன, லாஸ்ட் சண்டே அன்னைக்கு நைட்டு ஒரு 10 to 11 அப்படிங்கிற ஒரு டயத்துக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு வந்து கோயம்புத்தூர்ல நடக்க ஆரம்பிச்சிருக்குது. ஒரு பையனும் அவங்களோட ஃப்ரெண்ட் ஒரு பொண்ணு வந்து கார்ல கோயம்புத்தூருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு அந்த ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவுக்கு வந்து அவங்க கார்ல போயிருக்காங்க. இந்த கோயம்புத்தூர் ஏர்போர்ட் வந்து இட்ஸ் நாட் அ டொமஸ்டிக் ஏர்போர்ட், இட்ஸ் அன் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் செக்யூர்டு பிளேசஸ்ல வந்து கோயம்புத்தூர் ஏர்போர்ட் இருக்குது. அதுக்கு பின்னாடி இது நடக்குங்கிறது வந்து உண்மையிலே தலை சுத்தி போக வைக்குது. அந்த இடத்துக்கு வந்து இந்த பேர் ஒரு பையனும் பொண்ணு வந்து கார்ல போயிருக்காங்க. போன இடத்துல 3 திருட்டு பசங்க, அவங்களே வந்து திருட்டு பசங்கன்னு சொல்றேன்னா ஏன்னா அவங்க திருட்டு பசங்க தான், அது போக அவங்க ரொம்ப கொடூரமான அரக்கர்களா இருக்காங்க. அது அடுத்து நம்ம பேசுவோம். பட் இந்த 3 திருட்டு பசங்க வந்து போன வாரமே வந்து ஒரு டிவிஎஸ் 50 ஏதோ ஒரு இடத்துல இருந்து திருடி இருக்காங்க. அது அப்பவே கேஸ் ஆயிருக்குது. இந்த திருட்டு டிவிஎஸ் 50 எடுத்துக்கிட்டு சரக்கு அடிச்சுட்டு அவங்க வந்து சரக்கு பாட்டிலையும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அவங்க அங்கே இருந்து இங்க வர்றப்ப இந்த 2 பேர் கார்ல இருக்கிறத பார்த்துட்டு இந்த சிச்சுவேஷன் அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு இவங்க என்ன பண்றாங்க, அங்க இருக்கிற அந்த கார் கண்ணாடியை போட்டு உடைக்கிறாங்க, அந்த பையனை போட்டு அடிக்கிறாங்க, இந்த பொண்ணை தனியா கூப்பிட்டு போய் இந்த கேவலமான செயலை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பையன் இமிடியேட்டா அங்கிருந்து தப்பிச்சு ஓடல. இது ஒரு முக்கியமான விஷயம். அந்த பையன் தப்பிச்சு ஓடல. அந்த பையன் இமிடியேட்டா அந்த பொண்ணை காணோம், என்ன பண்றது, அவன் அடிச்சு போட்டாங்க, கையில அருவாள் கத்திலாம் வச்சிருக்காங்க, அந்த பையன் ஓடல. நிறைய பேர் இந்த சொசைட்டில உடனே அந்த பையனை தப்பு சொல்றாங்க. he did not run. அவன் அங்கிருந்து உடனே கால் பண்றான். அவன் வந்து போலீஸ்க்கு சொல்றான். போலீஸ் அங்க வராங்க. 100 போலீஸை உள்ள இறக்குறாங்க. அந்த ஏரியா ஃபுல்லா கோம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இன்ச் பை இன்ச்சா தேட ஆரம்பிக்கிறாங்க. அது ஒரு வாஸ்ட் ஏரியாங்கிறாங்க ஏர்போர்ட்டுக்கு முன்னாடி. எனக்கு ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். எனக்கு பெருசா டெமோகிராஃபி அந்த ஜியாகிரபி தெரியலனாலும் என்னால வந்து ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியுது. ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி அந்த ரன்வே கிட்டலாம் பெரிய லேண்ட் ஸ்பேஸ் எம்டியா தான் இருக்கும். சென்னையில, மதுரையில, கோயம்புத்தூர்ல எல்லா இடத்துலயும் இதான் கதை. ஸோ அந்த இடத்துல வந்து போலீஸ் வந்து 100 போலீஸ் நைட்டு தேடுறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். போலீஸ் தேடிட்டு இருக்காங்க. இதுக்கு டைம் ஆகுற நேரத்துல இந்த பொண்ணு வந்து சொல்ல முடியாத அளவுக்கு கொடுமைகளை வந்து அந்த 3 நாய்ங்கனால அனுபவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அரௌண்ட் 4 o'clock அந்த பொண்ணு அங்கேருந்து தப்பிக்கிறாங்க. ஓகேவா? இது நம்ம நிறைய பேருக்கு தெரியாது. இது வந்து இந்த 2 ஆர்டிகல் பார்த்ததுக்கு அப்புறம் தான் இன்னும் நிறைய சர்ச் பண்ணப்போ தான் தெரிஞ்சு. மீடியா ரிப்போர்ட்ஸ்ல தான் வந்திருக்குது. இந்த பொண்ணு அங்கேருந்து தப்பிச்சு இந்த 3 பேர் வந்து 3 நாய்ங்க வந்து இந்த அசம்பாவிதத்தை பண்ணதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு அங்கேருந்து தப்பிச்சு பிருந்தாவன் காலனி அப்படிங்கிற ஒரு ஏரியாவுக்குள்ள போறாங்க. இது கோயம்புத்தூர்ல ஐ திங்க் அந்த ஏரியால இருக்கணும்னு. இந்த பிருந்தாவன் காலனிக்குள்ள போய் ஒரு காம்பவுண்ட் வாலை பார்த்த உடனே அந்த பொண்ணே வந்து எகிரி உள்ள குதிக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, திஸ் இஸ் ஹேப்பனிங் அட் 4.
அந்த பொண்ணு அவங்க இழுத்துட்டு போனது டைம் வந்து அரௌண்ட் 10 to 12 இந்த டயத்துக்குள்ள அந்த பொண்ணை கொண்டு போயிருக்காங்க. இந்த பொண்ணு வந்து 4 மணிக்கிட்ட தப்பிச்சு இந்த பொண்ணே வந்து காம்பவுண்ட் வால் ஒன்று ஏறி ஷீ இஸ் அ ஃபைட்டருங்க. என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியல அந்த பொண்ணோட மென்டல் கெப்பாசிட்டியும் கிரிட்டும் எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு. கண்டிப்பா இந்த வீடியோ பார்ப்பீங்கன்னு தெரியுமா? சல்யூட்மா. ஐ வாண்ட் எவ்ரி விமன் டு பி லைக் திஸ் தமிழ்நாட்டில். அந்த பொண்ணு வந்து அங்கேருந்து அந்த இடத்துல வந்து ஒரு காம்பவுண்ட் வாலை ஸ்கேல் பண்ணி இமீடியட்டா பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் அந்த இடத்துல ஸ்கேல் பண்ணி குதிச்சு உள்ளுக்குள்ள போய் அவங்க வந்து கீழே இருக்கிற டோரை தட்டுறாங்க. ஓகேவா? டோரை தட்டுறப்போ ஒரு கதவு யாரும் நாக்கிங்க கேட்டு வரல. காலையில் 4 மணிக்கு வரல. காலிங் பெல் அடிக்கிறாங்க. காலிங் பெல் அந்த வீட்டில் ஒர்க் ஆகல. யோசிச்சு பாருங்க இந்த பொண்ணு என்னென்ன மென்டலா கோ த்ரூ பண்ணிருக்காங்க, பிசிக்கலா என்னென்ன கோ த்ரூ பண்ணிருக்காங்க. அந்த மொமெண்ட்ல அந்த பொண்ணு பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட், ஓகே இது ரெண்டும் ஒர்க் ஆகலையா, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட பாக்குறப்போ கிட்ட வந்து இது இருந்திருக்குது, ஒரு படி இருந்திருக்குது. அந்த படியில வந்து ஏறி ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போய் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வெராண்டாக்குள்ள வந்து அவங்க மொட்டை மாடிக்கு போய் மொட்டை மாடியில இருந்து ஒரு பக்கத்து வீட்டோட வெராண்டாக்குள்ள போய் அங்க இருக்கிறவங்களை எழுப்பிட்டு மறுபடியும் அங்கேருந்து ஒரு ஃபேமிலி எழுப்புனா பத்தாதுல மறுபடியும் அங்கேருந்து கீழே வந்து கீழே இருக்கிற மோட்டார் சுவிட்சை போட்டு விடுறாங்க. மோட்டார் சுவிட்சை போட்டு கீழே எல்லாரும் எந்திரிக்கட்டும், இந்த ஏரியாவில் எல்லாரும் எந்திரிக்கட்டும். காலையில் 4 மணிக்கு மோட்டார் சுவிட்சை போட்டு ஃப்ரண்ட்ல இருக்கிற லைட்டை போட்டு அந்த ஏரியாவில் இருக்கிற மாடியில் இருக்கிறவங்க பார்த்துட்டு கீழே இருக்கிறவங்க எழுப்பி விடுறாங்க. சுத்தி எல்லாரும் ஒரு 10-15 நிமிஷத்துல என்னாச்சு. ஏன்னா யோசிச்சு பாருங்க, காலையில தூங்கிட்டு இருக்கப்ப 4 மணிக்கு வெளியே போய் ஒரு பொண்ணு இந்த ஒரு நிலைமையில இருக்கப்ப யார் எப்படி ரியாக்ட் பண்ண முடியும்? இமீடியட்டா அந்த 8 ஃபேமிலிஸும் ப்ரோஆக்டிவா எந்திரிச்சு ஓகே தான் நடந்திருக்குன்னு தெரிஞ்ச உடனே இமீடியட்டா அந்த பொண்ணுக்கு வந்து ட்ரெஸ் மாத்தி கொடுக்கறதுக்கு ஒரு அம்மா வந்து எடுத்து கொடுக்குறாங்க, தண்ணி கொடுக்குறாங்க உடனே குடிக்கிறதுக்கு. அந்த பொண்ணுக்கு என்ன வேணும், பரவாயில்ல நாங்க பாத்துக்கிறோம். அங்கேருந்து வந்த ஃபர்ஸ்ட் வேர்ட் ஒருத்தங்க வந்து சொல்லியிருக்காங்க, என்னோட வாயிலிருந்து அந்த குடும்பங்கள்ல இருந்து அந்த பொண்ணு கிட்ட சொன்ன ஃபர்ஸ்ட் வார்த்தை, நீ இப்போ பத்திரமா இருக்கமா, இங்க இருக்கிற யாரும் உன்னை காயப்படுத்த மாட்டாங்க, உன்னை யாரும் ஹர்ட் பண்ணிட மாட்டாங்க, நீ பத்திரமா இருக்கங்கிறத ரீஅஷூரன்ஸ் கொடுத்துக்கிட்டு இந்த 8 ஃபேமிலியில இருக்கவங்க அந்த பொண்ணுக்கு என்ன வேணும்னு கேட்டு இமீடியட்டா அந்த பொண்ணு அவங்க அம்மா கிட்ட பேசணும்னு சொன்னப்போ அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கொடுத்து அதுல இருக்கிற 2 பேர் இது எங்க நடந்துச்சு அப்படிங்கறத கேட்டுக்கிட்டு அங்க என்ன இருக்குதுன்னு பாக்குறதுக்கு போயிருக்காங்க. சீரியஸா சொல்றேன், நம்ம ஊர்ல இது ரொம்ப ரேரான ஒரு விஷயமா இல்லையா? நம்ம நிறைய பேர் என்ன ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா தாண்டி போக தான் பார்ப்போம். பட் இந்த காலனியில இருக்கக்கூடிய இந்த பஞ்ச் ஆஃப் பிருந்தாவன் காலனியில இருக்கக்கூடிய இந்த 8 ஃபேமிலிஸ்க்கு யூ டிசர்வ் ஆல் த ரெஸ்பெக்ட் ஃப்ரம் ஆல் ஆஃப் அஸ். சம்ஹவ் இது வந்து வெளியில பெருசா பேசப்படலைனாலும் இதை நம்ம போய் சேர்க்க வேண்டியது நம்மளோட கடமையா நான் பாக்குறேன். இந்த ஃபேமிலிஸ் அவ்வளோ பெரிய ஒரு ஹெல்ப் பண்ணிருக்காங்க. இங்க இருந்து 2 பேர் கிளம்பி எங்க நடந்திருக்கு நான் போய் பாக்குறேன் என்ன ஆச்சுன்னு சொல்லி போறாங்க தெரியுமா? அதுக்கு இன்னமும் டேக் சோ மச் கட்ஸ் அண்ட் சோ மச் ரெஸ்பெக்ட். அதுக்கு இதெல்லாம் செலிப்ரேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயங்க. அவங்க அங்க போய் அந்த இடத்துல இது வந்து என்ன நடந்திருக்குன்னு தைரியமா அவங்க போயிட்டாங்க. அங்க போலீஸை பார்த்த உடனே அவங்க வந்து சொல்லியிருக்காங்க இந்த பொண்ணு இங்க இருக்காங்கன்னு. போலீஸ் அதுக்கப்புறம் அவங்கள டேக் கேர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணிருக்காங்க. போலீஸ் அவங்க சார்பா அவங்க சைடு 100 பேரை உள்ள இறக்கிட்டாங்க. அவங்க கோம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அங்க போலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுக்கு இமீடியட்டா கவுன்சிலிங் கொடுக்குறது, அந்த பையனையும் போய் வந்து அட்மிட் பண்றது, அவங்க 2 பேருக்கும் ஹெல்த்தா என்னென்ன பாத்துக்கணுங்கிறத பாத்துக்கிறது. எனக்கு போலீஸ் கிட்ட வந்து ஒரு பெரிய ரெஸ்பெக்ட் இருக்குங்க. நான் சீரியஸா சொல்றேன். எனக்கு ஒரு மேசிவான ஒரு ரெஸ்பெக்ட் மொமெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல அந்த பிரஸ் மீட்ல போலீஸ் கிட்ட வந்து அந்த பொண்ணு வந்து அந்த பையனோட எந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்கன்னு கேட்ட ஒரு கேள்விக்கு போலீஸ் பதிலுக்கு கேட்டது, அது அவங்க பர்சனல், நீங்க ஏன் கேட்குறீங்கன்னு அந்த ஜேர்னலிஸ்ட் கிட்ட கேட்டாங்க தெரியுமா? ஹேட்ஸ் ஆஃப் டு தட் போலீஸ். அது கூடவே நான் சொல்றேன், பதிலுக்கு வந்து ஜேர்னலிஸ்ட் கிட்ட இன்னொரு கேள்வி வருது, அந்த பொண்ணு வெளியே வரப்போ என்ன, அதை நான் மறுபடியும் சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன், பட் கேவலமா அந்த பொண்ணோட ட்ரெஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி, அது எந்த மாதிரி ஒரு இதெல்லாம் தெரிஞ்சு என்னடா பண்ண போற, சாரி, பட் அந்த அதுக்கும் போலீஸ் இருந்துகிட்டு அதை எதுக்குங்க நீங்க தெரிஞ்சுக்கங்க, irrelevant to the situation, இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம், அதை ஏன் கேட்குறீங்க? அந்த இடத்துலையும் அந்த நேத்தி கூட பார்த்தேன், ஒரு ஆக்ட்ரஸ் கிட்ட வந்து உங்க வெயிட் என்ன, இந்த சொசைட்டியாவே நம்ம மாற வேண்டிய விஷயங்கள் இருக்குது. இதை நான் 4 வீடியோவில் பேசினேன்னா சில பேர் எனக்கு வந்து கமெண்ட்ல போடுறாங்க நான் ஃபெமினிஸ்ட்னு. நான் ஃபெமினிஸ்டா இருக்கவே முடியாது. நான் ஒரு ஆம்பளை, ஒரு பொண்ணு தான் ஃபெமினிஸ்டோட. உண்மையிலே ஒரு பொண்ணு என்னென்ன கோத்ரூ பண்றாங்கன்னு ஒரு பொண்ணு தான் ஃபீல் பண்ண முடியும். நான் ஃபெமினிஸ்டாலாம் கிடையாது. நான் இந்த சொசைட்டில அம்மாவுக்கு பையனா, ஒரு மனைவிக்கு ஹஸ்பண்டா, ஒரு பொண்ணுக்கு அப்பாவா நின்றுட்டு இருக்கேன். அவ்வளவுதான். நான் அதுக்கு மேல கிடையாது. ஒரு தங்கச்சிக்கு அண்ணன். இதுதான் நான். இந்த பார்த்துட்டு இருக்கிற நிறைய பெண்கள் வந்து மெசேஜ் பண்ணுவாங்கல்ல, அவர் ஏதாவது கமெண்ட் போடுவாங்க. அப்போ இருந்துகிட்டு இல்ல நான் இந்த மாதிரி பேசுறேன். அப்போ அஃப்கோர்ஸ் நம்ம அந்த அவங்களுக்கு கொஞ்சமாவது யோசிக்கணுங்க. இது ஒரு ஆண்கள் உருவாக்குன உலகத்துல ஆண்களை பத்தி மட்டுமே யோசிச்சுக்கிட்டு வெளியில நடந்து போற பொண்ணுங்களை எல்லாத்தையுமே என்ன வேணாலும் பண்ணலாம். நைட்டு 10 மணிக்கு மேல வந்து அந்த பொண்ணோட கேரக்டர் அசாசினேட் பண்றதுல இருந்து ரீசெண்டா ஹிந்துல இன்னொரு ஒரு ஆர்டிகல் வந்திருக்குது. தமிழ்நாட்டில் நடந்த முக்காவாசி, ஓகே நம்பர்ஸ் நான் சொல்லல, பட் தமிழ்நாட்டில் நடந்த நிறைய கிரைம்ஸ், இந்த மாதிரி பெண்களுக்கு ஏற்பட்ட இந்த மாதிரி இருக்கக்கூடிய கேவலமான கிரைம்ஸ்ல வந்து எல்லா இடத்துலயுமே பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு இன்னொரு பையனோட இருக்கிற ஒரு சிச்சுவேஷன் இருந்திருக்குது. அப்ப அந்த பையன் அடிச்சுட்டு இவங்க ஏதாவது பண்ணியிருக்காங்க, அந்த பையன் கிட்ட இருந்து இழுத்துட்டு வந்து ஏதாவது பண்ணியிருக்காங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த அசம்ஷன் இந்த சொசைட்டில என்ன இருக்குன்னா, ஒரு பொண்ணு இன்னொரு பையனோட வெளியே போயிட்டா என்னன்னாலும் பண்ணலாம். என்னங்க அப்ப எங்க தாங்க இது? என்னது இதுதான் தாலிபான் ஆட்சியா? இதெல்லாம் ஆப்கானிஸ்தானா? கோயம்புத்தூர்ல தானே இருக்கும், தமிழ்நாட்டில் தானே இருக்கும், இந்தியாவில தானே இருக்கும். இது டெல்லியில வந்து நடந்துச்சுங்க. இந்த நிர்பயாவை பத்தி பேசுவாங்கல்ல, பிஃபோர் நான் இப்போ ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன். அந்த டயத்துல நீங்க போய் பாத்தீங்கன்னா
அப்போ அதான் சொல்லுவாங்க, அந்த பொண்ணு வந்து அது ஏன் நடந்துச்சுன்னா, அந்த பொண்ணு வந்து நைட் ஷோ ஒரு படத்துக்கு வந்து போயிட்டு வந்ததுனால அந்த பஸ்ல இருக்கிறவங்க பண்ணாங்களாம். ராத்திரி நேரத்துல அந்த பொண்ணு போயிட்டு வந்துட்டு இருந்தா. அதனால நாங்க பண்ணோம். ஒரு பொண்ணும் பையனும் வெளிய போனா இத என்னனாலும் பண்ணலாம்னு நினைக்கக்கூடிய இந்த சொசைட்டியும், அதுக்கு இன்னமும் முட்டு குடுத்துட்டு இருக்கக்கூடிய இந்த கமெண்ட் செக்ஷன்ல இருக்கக்கூடிய சில பேர நினைக்கிறப்போ, எனக்கு அவங்க வீட்ல இருக்கிற பெண்கள நினைச்சா இன்னும் கவலையா இருக்குது. நீங்க யோசிச்சு பாருங்களேன். ஒரு பொண்ணோ சரி, ஒரு பையனோ சரி 2 பேருக்கு கன்சர்ன் இருந்து, அடுத்தவங்கள டிஸ்டர்ப் பண்ணாம, யார் என்ன பண்ணாலும் அது தப்பு கிடையாது. இதுதான் உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரே காமனான விஷயம். ஹவ் டஃப் இஸ் இட் டூ அண்டர்ஸ்டாண்ட் தட்? இட்ஸ் நாட் தட் டஃப். கரெக்ட்டா? நம்ம மறுபடியும் இப்படியே வந்து அந்த பொண்ணு 10 மணிக்கு மேல வெளிய போனது தப்பு. அந்த பொண்ணு ஏன் அந்த பையனோட வெளிய போறா? அத கேட்கறதுக்கு நம்ம யாருங்க? நம்ம யாரு? நம்ம 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 வாழ்க்கைய அப்படியே கொஞ்சம் கண்ணாடிய திருப்பி பார்ப்போம். ஏன்னா என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். ஐ அம் இன்க்ளூடிங் மைசெல்ஃப் இன் திஸ் பார்ட். நம்ம அப்படியே திரும்பி பார்த்தா வந்து நம்ம வந்து அப்படியே ரொம்ப யோக்கியர்களா? ஒண்ணுமே கிடையாது. மனிதர்களா வாழ ட்ரை பண்ணக்கூடிய குரங்குகள் தான் நம்ம அத்தன பேருமே. அப்ப அப்படி இருக்கக்கூடிய மனுஷங்க இருந்துகிட்டு, ஒருத்தங்கள வந்து இழுத்து விடுறதுக்கு ஏதாவது ஒரு ஜட்ஜ்மென்ட்ட பாஸ் பண்றது எவ்வளோ தப்பா இருக்குது. இந்த ஒரு கலெக்டிவா சொசைட்டி வந்து இப்படி யோசிக்கிறது இருக்குல்ல, ஒரு பையனும் பொண்ணும் வெளிய போனா, ஓ அந்த பொண்ணு அப்பதான் இப்படிதான் நடக்கும்னு யோசிக்கிற மென்டாலிட்டில இருந்து தான், இந்த தவறுகள் வந்து எஸ்பெஷலி இந்த கப்புலா போற நெறைய பேருக்கு நடக்குது. நீங்க அந்த நான் மகாநல்ல படம் பார்த்தீங்கன்னா, இந்த சீன் எல்லாம் நல்லா எடுத்திருப்பாங்க. ஒரு பையனும் பொண்ணும் பீச்சுக்கு போயிட்டு அந்த பொண்ண என்னனாலும் பண்ணலாம். ஏன்னா வெளிய சொல்ல முடியாதுல்ல. ஏன்னா அந்த பொண்ணை இந்த ஒரு கலெக்டிவ் மென்டாலிட்டி தான் பெரிய பிரச்சனையா இருக்குது. உங்களுக்கு ஒரு பையனும் பொண்ணும் வெளிய போகக்கூடாது அப்படின்னு உண்மையிலே தோணுச்சுனா, நீங்க பண்ண வேண்டியது என்ன தெரியுமா? உங்களோட லோக்கல் எம்எல்ஏ கிட்டயோ, எம்பி கிட்டயோ போய் பேசி ஒரு சட்டத்த உருவாக்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் வந்து யார் இங்க இருக்கணுமோ இருப்பாங்க, இல்லாதவங்க கிளம்பி போயிடுவாங்க. அப்படிலாம் இப்போ சட்டம் இல்லல்ல. அப்படி யாருமே சொல்ல முடியாதுல்ல. அத கேட்டு ஒரு ஓட்டு கேட்டு ஒருத்தன் வந்துர முடியுமா? திருப்பி அனுப்பிச்சிருவாங்கல்ல. அப்போ அந்த மென்டாலிட்டி வந்து தப்பான மென்டாலிட்டின்னு புரிஞ்சுக்க வேண்டிய காலகட்டத்தில நம்ம இருக்கோம். இன்னமும் வீட்ல வந்து யாராவது அந்த பொண்ணு மேல தான் தப்புன்னு சொன்னீங்கனால், எனக்கு நான் 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 எதுவும் பேசக்கூடாதுன்னு நெனைக்கிறேன். அந்த மென்டாலிட்டிய தயவு செஞ்சு மாத்துங்க. அது தப்பு. ஏன் தப்பு? ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு ரோட்ல நீங்க கரெக்ட்டான ரோட்ல சரியா போயிட்டு இருக்கீங்க. ஓகேவா? எந்த பிரச்சனையுமே கிடையாது. அங்க வந்து ஆபத்தான வளைவு இருக்கு அப்படின்னு அந்த கொடைக்கானல், ஊட்டிலாம் போறப்போ போர்டு போட்டிருப்பாங்கல்ல. அந்த மாதிரி போட்டிருக்காங்க. இந்த நந்தி ஹில்ஸ் போறப்போ அந்த மாதிரி டேஞ்சரஸ் கோ ஸ்லோ அப்படிங்கிறாங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? ஸ்லோவா போவீங்க. போகுறத நிறுத்திடுவீங்களா? நீங்க போகணுங்க. ஏன்னா நீங்க போகக்கூடாதுன்னுலாம் இல்ல. நீங்க போறதுக்கு தான் ரோடே போட்டிருக்காங்க. அப்போ நீங்க ஸ்லோவா போவீங்க. அப்போ ஆப்போசிட்ல ஒரு பிரேக் பிடிக்காத ஒரு குப்பை லாரியில வந்து ஒருத்தன் சரக்க போட்டு ஆப்போசிட் சைடு வந்து உங்கள இடிச்சிட்டான்னா, ஒரு சொசைட்டியா எல்லாரும் அதான் ஆபத்தான கர்வ்னு போட்டிருக்குல்ல, நீ ஏன் போனன்னு கேட்டா எவ்வளவு கடுப்பா இருக்கும். அதே கடுப்பு தானே இப்ப அந்த பொண்ணுக்கு இருக்கும். அந்த பொண்ணு ஏன் அப்ப போனான்னு. அந்த பொண்ணு ஏதாவது சட்டத்த உடைச்சாளா? யாரையாவது தொல்ல பண்ணாளா? யாரையாவது எதையாவது பிரச்சனை பண்ணியிருக்காளா? எதுவுமே பண்ணலல்ல. நம்ம எல்லாருமே வந்து இந்த சொசைட்டில வளர வளர தான் இதெல்லாம் பார்த்து பார்த்து கத்துக்கணும். கரெக்ட்டா? நான் யாரையுமே வந்து பெர்ஃபெக்ட்டா இருங்கன்னு சொல்லல. நானுமே பெர்ஃபெக்ட் கிடையாது. பட் இருக்க முயற்சிப்போம். அதுக்கு சின்ன சின்ன விஷயம் அவங்கவங்க ஸ்பேஸ குடுங்க. அவங்கவங்களுக்கு சுதந்திரத்த நம்ம குடுக்க தேவனாம். அவங்கவங்க இருந்துட்டு போகட்டும். நம்ம அதுக்குள்ள மூக்க நுழைக்காம இருந்தாலே போதும். நம்மளோட சுதந்திரம் அடுத்தவங்களோட பிரைவசி ஆரம்பிக்கிறப்போ நின்று போயிடுது. அதுக்கு முன்னாடி தான் நம்மளோட மூக்கு இருக்கணும். அதுக்குள்ள நம்ம மூக்க விடக்கூடாதுங்கிறது தான் வந்து என்னோட தாழ்மையான கருத்து. நான் மறுபடியும் சொல்றேன். ஒரு 30, 40 வருஷமா தான் நம்ம தமிழ்நாட்டுல பெண்கள் வந்து மறுபடியும் தேங்க்ஸ் டூ ஆல் த பொலிட்டிக்கல் லீடர்ஸ் அவங்க மேல 1000 குறை சொன்னாலும், எந்த ஏடிஎம்கே, டிஎம்கே 2 பேரும் யார் என்ன சொன்னாலும், இந்த 2 கட்சிகள்னால நம்ம வந்து சீரியஸா சொல்றேன். இத நான் நெறைய பேர் வந்து எனக்கு பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட்லாம் கேட்கிறீங்கல்ல, நான் ஓப்பனா சொல்றேன். ரீசென்ட்டா ஒரு 50 இயர்ஸா தமிழ்நாட்டுல அத்தன பேர் வேலைக்கு போயிட்டு இருக்காங்க பெண்கள். ஆமாவா? இல்லையா? படிக்கிறதுக்கு ஊக்குவிச்சுட்டு இருக்காங்க. நெறைய பேர் படிக்க போயிட்டு இருக்காங்க. எந்த கட்சி வந்தாலும் இதெல்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கணும். இதெல்லாம் புரொபகேட் பண்ணணும். இன்னும் இத 100 மடங்கு பண்ணணும். ஆனா இப்படி பண்ணிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில மறுபடியும் அந்த பொண்ணையே குறை சொல்லி, மறுபடியும் இது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணி கிச்சனுக்குள்ளேயே அனுப்பிச்சிட வேணாம். அப்புறம் நம்மளுக்கும் தாலிபானுக்கும் வித்தியாசம் இல்லாம போயிடும். தயவு செஞ்சு இந்த ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. பொலிட்டிக்கல் ஸ்டாண்டெல்லாம் தாண்டி எல்லா அரசியல்வாதிகளும் 100% இத கண்டெம் பண்ணணும். 100% இதுக்கு அகைன்ஸ்டா பேசணும். 100% இந்த மாரலா, சோசியலா இதனால ஓட்டு வருமா வராதா அதெல்லாம் யோசிக்காம இத தூக்கி குப்பையில போடுங்க இந்த மாதிரி தாட்டங்கிறத ஓப்பனா பேச ஆரம்பிக்கணும். இல்லைன்னா இது மாறாது. இன்னமும் இந்த பொண்ணு மேல தப்பு சொல்லணும்னு நினைக்கக்கூடிய இந்த ஒரு சொசைட்டி இருந்துச்சுனால் ஐ டோன்ட் வாண்ட் டு சே சம்திங் ரூட் பட் தமிழ்ல சொன்ன மாதிரி வீசும் காற்றில் விஷம் பரவட்டும். லவ் யூ ஆல். டேக் கேர். ஐ ஹோப் திஸ் இஸ் டுக் இன் ரைட் சென்ஸ். இப்போ என்ன பேசினா நான் தான் பேசுகிறேன். எனக்கே இன்னொரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும் போல, மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுன்னு சொல்லி பதில் சொல்லணும் போல. நான் என்ன பேசணும்னு நினைக்கிறேன்னா மனசுலேருந்து ஓப்பனாக பேசியிருக்கேன். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலைன்னா வேற உங்கள் அம்மா கிட்ட இந்த வீடியோ நான் அனுப்பிச்சிட்டு நான் என்ன சொல்ல வரேங்கிறத கேளுங்க. அவங்க இதை விட பெட்டராக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. உங்கள் மனைவி கிட்ட கேளுங்க, உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட கேளுங்க, உங்கள் தங்கச்சி கிட்ட கேளுங்க, இல்லை ஒரு மகள் கிட்ட கேளுங்க. ஓகேவா? அவங்க என்னை விட இதை உங்ககிட்ட பெட்டராக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஐ வில் see you tomorrow. Love you all. Take care. Bye. Cheers and G's.